எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டர்ல லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 9.5 ஃபர்ஸ்ட் சம் சொல்லி தரேன். For each of the differential equation, find the general solution. dy by dx plus 2y equal to sin x. So இது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா dy by dx plus py equal to q இந்த ஃபார்ம்ல இருக்கு. ஸோ p இருக்கிற இடத்துல இப்போ 2 இருக்கிறனால ஸோ pக்கு வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம், sin x வந்து qன்னு எடுத்துக்கலாம். ஸோ p equal to 2, sin x equal to q equal to sin x. ஸோ ஃபஸ்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணோம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு இதுதான் ஃபார்முலா, e பவர் இன்டகிரல் p dx. e power integral p வந்து 2ன்றனால 2 dx, integral dx வந்து x, so e power 2x. so general solution க்கு இதுதான் ஃபார்முலா, y into integrating factor equal to integral q integral factor dx plus c. so இந்த ஃபார்முலால இப்போ நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ண போறோம். integrating factor இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், y e power 2x equal to integral q வந்து sin x, integrating factor வந்து e power 2x dx plus c. ஸோ இது வந்து ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன்றதால ஐலேட்னு ஒரு மெத்தட் இருக்கு, ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இன்டகிரேஷன் சாப்டர்ல. ஸோ அதில் வந்து ஐலேட்ல வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கு அப்புறம் தான் எக்ஸ்பனண்ட். ஸோ ட்ரிக்னாமெட்ரியை இந்த பார்ட் நம்ம யூன்னு எடுத்துக்கணும், இதை வந்து டிவின்னு எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு இந்த இன்டகிரேஷனுக்கு I1 நேம் கொடுத்துக்கலாம். இப்போ I1 இன்டகிரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஜெனரல் சொல்யூஷனை சப்ஸ்டிட் பண்ணோம். இந்த ஜெனரல் சொல்யூஷனுக்கு ஈக்குவேஷன் 1 நேம் கொடுத்துக்கலாம். இப்போ I1 வந்து இன்டகிரல் sin x e பவர் 2x dxன்னு இருக்கு. இப்போ இதை யூன்னு எடுத்துக்கிறப்போ இன்டகிரல் ஐலேட்ல இதான் ஃபார்முலா, udv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகிரல் vdu. ஸோ இது வந்து sin x வந்து நம்ம யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா மற்ற ரெண்டு பார்ட் வந்து டிவின்னு ஆகிடும். ஸோ u ஈக்குவல் டு sin x. யூன்னு அசியூம் பண்ணுறது டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். ஸோ sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x dx. இதே மாதிரி இன்டகிரல் dv வந்து இன்டகிரேஷன் e பவர் 2x dxன்னு இருக்கு. இப்போ v ஈக்குவல் டு இன்டகிரேட் பண்ணுறப்போ 1/2 e பவர் 2x இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணோம். இந்த யூடி வைலேட்டோட ஃபார்முலா இதுதான். ஸோ I1 இன்டகிரல் வந்து பண்ணனா யூன்றது நம்ம sin xன்னு எடுத்திருக்கோம், v வந்து 1/2 e பவர் 2x மைனஸ் இன்டகிரல் v வந்து 1/2 e பவர் 2x d வந்து cos x dx. ஸோ இதுவும் ரெண்டு டேர்ம் இருக்கிறனால இப்போ இதையும் வந்து நம்ம ஐலேட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த பார்ட்டை வந்து திருப்பியும் நம்ம I2 நேம் கொடுத்துக்கலாம். செகண்ட் டைம் திருப்பியும் ஐலேட் பண்ணணும். ஸோ I2 பண்ணிவிட்டு அது I1ல சப்ஸ்டிட் பண்ணணும், அப்புறமா ஜென்ரல் சொல்யூஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இப்போ I2 வந்து இன்டகிரல் e பவர் 2x cos x dx. ஸோ ஐலேட் படி இது யூன்னு எடுத்துக்கணும், என்ன ட்ரிக்னாமெட்ரிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அப்புறம் தான் எக்ஸ்பனண்ட் எடுத்துக்கணும். ஸோ u ஈக்குவல் டு cos x differentiating both sides with respect to x னா cos x differentiate பண்ணா minus sin x dx. மற்ற டேர்ம் வந்து integral dv equal to integral e power 2x dx. v equal to integral பண்றப்போ 1/2 e power 2x. ஸோ ஹைலைட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் I2க்கு. uv minus integral vdu. u வந்து cos x எடுத்திருக்கோம், cos x, v வந்து 1/2 e power 2x minus integral 1/2 e power 2x du வந்து minus sin x
dx. ஸோ அந்த மைனஸ்ங்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். sin x dx. ஸோ e பவர் 2x இன்டகிரல் sin x dx I1ன்ற நேம் கொடுத்துருக்கிறதுனால ஸோ இதுக்கு திருப்பி நம்ம I1 நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து I2ல I1 இன்டகிரல்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். I1 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 1/2 sin x e power 2x minus 1/2. இந்த I2 integral இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை எழுதணும். 1/2 cos x e power 2x. இது வந்து plus 1/2 e power integral e power 2x sin x dx. ஸோ இதுக்கு தான் I1 நேம் கொடுத்துருக்கோம். ஸோ I1 equal to 1/2 sin x e power 2x minus 1/2 cos x e power 2x plus 1/2 இது I1. ஸோ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1/2 sin x e power 2x இது minus 1/4 cos x e power 2x. இந்த இடத்துல ப்ளஸ் சின்னு இருக்கு. அடுத்தது ப்ளஸ் சி ஜென்ரல் சொல்யூஷனில் தான் போனோம், இதில் போடக்கூடாது. மைனஸ் 1/4 I1. ஸோ இங்கே I1 இருக்கு. மைனஸ் 1/4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 1/4 ஆகிடும். I1 ப்ளஸ் 1/4 I1 equal to 1/2 sin x minus 1/4 cos x e power 2x காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ 4I1 plus 1I1 LCM எடுக்கிறப்போ 5I1/4ன்னு இருக்கும். இங்கே வந்து into 2 பண்ணிக்கலாம். ஸோ 2 sin x minus 1 cos x whole divided by 4 e power 2x. இந்த 4 cancel ஆகிடும். ஸோ I1 equal to 1/5 2 sin x minus cos x into e power 2x. ஸோ இதை வந்து ஜென்ரல் சொல்யூஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்டகிரேட்டிங் y into இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e power 2x equal to the I1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த பார்ட். ஸோ 1/5 2 sin x minus cos x e power 2x plus cன்னு இருக்கு. ஸோ இங்கே y ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வரணுன்றனால இந்த e power 2x இங்கேயும் டிவைட் பண்ணும், இங்கேயும் டிவைட் பண்ணுறப்போ இங்கே கேன்சல் ஆகிடும். y equal to 1/5. ஸோ இங்கேயும் e power 2x பண்ணணும், இங்கே e power 2x, இங்கே e power 2x. ஸோ இங்கே கேன்சல் ஆகிடும், இங்கேயும் கேன்சல் ஆகிடும். 1/5 2 sin x minus cos x plus c. இந்த e power 2x மேலே போச்சுன்னா e power minus 2xன்னு ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன். Next is second sum. dy by dx plus 3y equal to e power minus 2x. So இதுவே இந்த ஃபார்மில் தான் இருக்குது. dy by dx plus py equal to q. ஸோ இங்கே y-ஓட கோஎஃபிஷியன்ட் 3 இருக்குது, அதை நம்ம pன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக வந்து qன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ p equal to 3, q equal to e power minus 2x. ஸோ இப்போ இதுக்கு வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து எந்த ஃபார்முலா e பவர் இன்டகிரல் p dx.
e power p வந்து 3ன்றனால 3 integral dx. So e power integral dx வந்து x. ஜெனரல் சொல்யூஷனோட ஃபார்முலா வந்து இதுதான். y into integrating factor equal to integral q integrating factor dx plus c. So integrating factor இங்க e power 3x ன்னு கண்டுபிடிச்சாச்சு equal to integral q வந்து e power minus 2x. இது integrating factor e power 3x dx plus c. So exponent power வந்து add பண்ணிக்கலாம். So e power 3x minus 2x dx plus c. 3x or 2x போச்சுன்னா x. So e power x dx plus c. e power x integrate பண்ணா e power x தான். Plus c இது y e power 3x. So வந்து இங்க e power 3x எல்லா பக்கமும் டிவைட் பண்ணணும். நான் y equal to கொண்டு வரனால இங்கேயும் பண்ணணும், இங்கேயும் பண்ணணும். பண்றப்போ இங்க y equal to ஆயிடும், இது கேன்சல் ஆயிடும். இங்க x minus 3x இருக்கு. x minus 3x வந்து minus 2x. So e power minus 2x. இங்க e power 3x மேல போச்சுன்னா c e power minus 3x. So இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலாலாம் ஜெனரல் சொல்யூஷன் ஃபார்முலாலாம் படிச்சுக்கோங்க. Next third sum. dy by dx plus y by x equal to x square. So இது வந்து dy by dx plus py equal to q இந்த ஃபார்முலா இருக்கு. ஸோ p இருக்கிற இடத்துல இப்போ இங்கே 1 by x இருக்கு. ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் அந்த pன்னு எடுத்துக்கணும், இது ஃபுல்லாக x ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். ஸோ p equal to 1 by x, q equal to x square. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா, e பவர் இன்டகிரல் p dx. ஸோ e பவர் இன்டகிரல் p வந்து 1 by x. ஸோ 1 by x dx. இன்டகிரல் dx by x log x, e பவர் log x. e பவர் log x ஓட ப்ராப்பர்ட்டி வந்து x. ஸோ அதனால இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் xன்னு கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஜெனரல் சொல்யூஷன் ஃபார்முலா வந்து இதுதான், இது எழுதுறேன் நான். y integrating factor equal to integral q integrating factor dx plus c. So இது general solution formula. இந்த ஃபார்முலால தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். y integrating factor கண்டுபிடிச்சாச்சு, x equal to integral q வந்து x square integrating factor x dx plus c. x square into x, x cube. Integral x cube dx plus c. Integral x power n க்கு இதுதான் ஃபார்முலா, x power n plus 1 by n plus 1. ஸோ அந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். x power 4 by 4 வரும் plus c y into x. இப்போ y equal to தான் எடுத்துக்கலாம். ஸோ பேக் ஆன்சரில் xy இப்படியே தான் இருக்கு, அதனால இப்படியே கூட விட்டுறலாம். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர், ஜெனரல் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம். dy by dx plus secant x y equal to tan x. ஸோ இது வந்து இந்த ஃபார்முலா தான் இருக்குது, dy by dx plus py equal to q. ஸோ இந்த secant x pன்னு எடுத்துக்கலாம், tan x qன்னு எடுத்துக்கலாம் இந்த ஃபார்முலா இருக்கிறனால. ஸோ p equal to secant x, q equal to tan x.
ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு இதுதான் ஃபார்முலா. இ பவர் இன்டகிரல் பி டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் பி வந்து நம்ம சீக்கண்ட் எக்ஸ்னு எடுத்தனால சீக்கண்ட் எக்ஸ் டிஎக்ஸ். இன்டகிரல் சீக்கண்ட் எக்ஸ் வந்து log of secant x plus tan x வரும். இது இன்டகிரேஷன் ஃபார்முலா. dx ஓட ஃபார்முலா எழுதுறேன். log of secant x plus tan x. ஸோ இப்போ இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் இன்டகிரல் secant x இருக்கு. இ பவர் இன்டகிரல் secant x dx. ஸோ இ பவர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். log of secant x plus tan x. இ பவரில் என்ன இருந்தாலும் இ பவர் log x இந்த ஃபார்முலா இருந்தால் நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இ பவர் log x இருக்கிறது secant xனா எக்ஸ்போனன்ட் லாகும் கேன்சல் ஆகிட்டு வெறும் secant x plus tan xன்னு இருக்கும். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ ஜெனரல் சொல்யூஷன். ஜெனரல் சொல்யூஷனுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா. y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் q இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dx ப்ளஸ் c. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். secant x ப்ளஸ் tan x ஈக்குவல் டு இன்டகிரல் q வந்து நம்ம ஆல்ரெடி tan xன்னு எடுத்திருக்கோம். tan x integrating factor வந்து secant x plus tan x dx plus c. So இங்க y into secant x plus tan x equal to இது integral வந்து secant x tan x plus integral tan x into tan x tan square x dx. இன்டகிரல் சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ் வந்து சீக்கண்ட் எக்ஸ் தான். இது டேன் ஸ்கொயர் எக்ஸை வந்து நம்ம டேன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா இல்லை, அதனால சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் -1 ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டி யூஸ் பண்ணிட்டு பண்ணலாம். இன்டகிரல் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் வந்து டேன் எக்ஸ். ஸோ இது ஒரு சீக்கண்ட் எக்ஸ். இது ரெண்டு இன்டகிரலாக ஸ்ப்ளிட் ஆகும். சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் இன்டகிரல் டிஎக்ஸ்ன்னு. So secant x integral secant square x வந்து tan x, இது minus dx வந்து minus x plus c. இங்க வந்து y into secant x plus tan x ன்னு இருக்கு. ஸோ இதுதான் ஜெனரல் சொல்யூஷன். நெக்ஸ்ட் 5th sum. cos square x dy by dx plus y equal to tan x. நம்ம dy by dx ஃபார்முலா தான் இருக்கணுன்றனால டிவைடிங் போத் சைட்ஸ் பை cos square x. எல்லா பக்கமும் cos square x ஆல டிவைட் பண்ணணும். இங்கேயும் cos square x, இங்கே cos square x, இங்கேயும் cos square x. ஸோ இது கேன்சல் ஆகிடும். இங்கே dy by dx plus இது 1 by cos square x secant square x into y ன்னு எடுத்துக்கலாம். இது tan x வந்து sin x by cos x வரும். ஸோ 1 by cos square x secant square x ன்னு எடுத்துக்கலாம். ஸோ tan x secant square x. ஸோ இது இந்த ஃபார்முலா தான் இருக்குது. dy by dx plus py equal to q. ஸோ y ஓட கோஎஃபிஷியன்ட் secant square xனால p அது மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாகவே நம்ம qன்னு எடுத்துக்கலாம். ஸோ p equal to secant square x, q equal to tan x secant square x. p equal to secant square x, q equal to tan x
secant square x. So integrating factor க்கு இதான் formula. E power integral p dx, e power integral p வந்து secant square x dx, integral secant square x வந்து tan x. So e power tan x. So general solution formula எழுதுறேன். இது integrating factor calculate பண்ணியாச்சு. General solution formula வந்து y integrating factor equal to integral q integrating factor dx plus c. Integrating factor வந்து e power tan x equal to integral q வந்து tan x secant square x. Integrating factor வந்து e power tan x dx plus c. So tan x differentiate பண்ணா secant square x ன்னு வரனால நம்ம இதை வந்து இந்த இன்டெக்ரலுக்கு I1 நேம் கொடுத்துட்டு இன்டெகிரேட் பண்ணலாம் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல. let tan x equal to t ன்னு எடுத்தோம்னா tan x differentiate பண்ணா secant square x dx equal to dt. So இந்த இன்டெக்ரல் என்னவாச்சுன்னா integral t secant square x dx வந்து dt ஆயிடும். இது e power t dt plus c ஆயிடுச்சு. ஸோ இதில் ஐலேட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஐலேட்டில் வந்து அல்ஜிப்ராக்கு அப்புறம் தான் எக்ஸ்பனண்ட் இருக்கு. ஸோ டி வந்து ஐலேட்டோட ஃபார்முலா வந்து இன்டெக்ரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூ. ஸோ அல்ஜிப்ராக்கு அப்புறம் தான் எக்ஸ்பனண்ட் இருக்கனால இதை யூன்னு எடுத்துக்கலாம். மீதி உள்ள டேர்ம் வந்து இன்டெக்ரல் டிவின்னு எடுத்துக்கணும். ஸோ யூ ஈக்குவல் டு டி differentiating both side du equal to t differentiate பண்ண dt integral dv equal to integral e power t dt e power t integrate பண்ணா e power t தான். So pilot formula நீ யூஸ் பண்றப்போ uv u வந்து t v வந்து e power t minus integral v e power t du வந்து dt e power t integrate பண்ண e power t தான் t e power t minus e power t. So t வந்து நம்ம tan x ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து tan x e power tan x minus e power tan x. இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா இதான் I1 இன்டெக்ரல் தான் இப்போ இவ்வளோ நேரம் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலாவில் அதை சப்ஸ்டிட் பண்ணோம் y e பவர் இன் tan xன்னு. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போது அந்த 1 தான் ஜென்ரல் சொல்யூஷன், அதில் சப்ஸ்டிட் பண்ணோம். y e power tan x equal to tan x e power tan x minus e power tan x plus c. So இதில் e power tan x காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா tan x minus 1 ஆயிடுச்சு plus c. இங்கே y e power tan x இருக்கு. இது y equal to கொண்டு வரனால dividing both sides by e power tan x இங்கேயும் கொண்டு வரணும். இங்கேயும் e power tan x இங்கேயும் e power tan x. ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ y equal to tan x minus 1 plus c e power இந்த tan x மேலே போச்சுன்னா minus tan x ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.